ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ஷேடோஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. எப்படி வந்து பெர்ஃபெக்டா வந்து ஷேடோஸ் யூஸ் பண்றது, அதை வந்து நான் எப்படின்னு சொல்றேன். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்துட்டு பிளகினும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்க அதை யூஸ் பண்றதுனாலும் ஓகே, இல்லை எனக்கு வந்து இங்க நார்மலா என்னால வேல்யூஸ் கொடுக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பிளகின்ஸ் வந்து போடலாம். நிறைய பிளகின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஷேடோ கிட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பிளகின்ஸ் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ஈஸியா பிளகின் மூலியமா ஷேடோஸ் வந்து கொடுத்துக்க முடியும். ஒன் திங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம டிசைன்ல வந்துட்டு ஓவர் ஷேடோஸ் வந்து கொடுக்கவே கூடாது. நீங்க நார்மலா ரெஃபரன்ஸ் வெப்சைட் வந்து போய் பாருங்க, அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஷேடோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வெப்சைட் இருக்கு அப்படின்னா இப்ப இதுல பாருங்க, ஷேடோஸ் வந்து லைட்டா இருக்கும். இந்த ரெண்டு கார்டோட ஷேடோஸ் சேர்த்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ இது தெரியும். டார்க்னஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. நீங்க ஷேடோஸ் பாத்தீங்கன்னா டார்க்னஸ் அவ்வளோ இருக்காது, லைட்டா இருக்கும். இந்த பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் ஓவரால் மேட்ச் ஆகுற மாதிரி அந்த எஃபெக்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. வேற சாம்பிளுக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த பேஜஸ்லாம் அவ்வளோ ஷேடோ வந்து யூஸ் பண்ணவே இல்லை. சரி, நம்ம வந்து ஃபிக்மாலேயே நான் காமிக்கிறேன். நீங்க யூடியூப் ஸ்டுடியோ பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷேடோஸ் வந்து அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, எப்படி சொல்றது, லைட் ஷேடோஸ் யூஸ் பண்ணாலே அது வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், நம்மளோட டிசைன் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஷேடோவோட கிரே எஃபெக்ட் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, டிஃபால்ட்டா ஒரு எஃபெக்ட்ல இருக்கும். பிளாக் கலர்ல இருந்து பர்சன்டேஜ் வந்து 25 சம்திங் ஏதோ இருக்கும். அதை வந்து டிஃபால்ட் யூஸ் பண்ணாம லிட்டில் பிட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ட்ராப் ஷேடோ வந்து இங்கே ஃபிக்மால இருக்க ட்ராப் ஷேடோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன், ஸ்கொயர், நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்கொயர் ட்ரா பண்ணிட்டு பார்டர் ரேடியஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கார்டுக்கெலாம் பண்ணுவீங்களா, அந்த டைமில் நீங்கள் ஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேடோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுங்க, கொஞ்சம் ஹைலைட்டடாக நல்லா காமிக்கும். இப்போ நார்மலாக நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ நார்மலாக பேக்ரவுண்ட் வந்து எஃப்எஃப்ல இருக்கட்டும், ஒயிட்ல இருக்கட்டும், ட்ராப் ஷேடோ இருக்கு, டிஃபால்ட் வந்து இதுதான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ட்ரிக் வந்து சொல்றேன். இப்போ எக்ஸும் ஒய்யும் நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதோட டபுள் தான் பிளர் எஃபெக்டா சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸ் வந்துட்டு 12 அப்படின்னா இதோட டபுள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளர் எஃபெக்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சிலர் ஃபாலோ பண்றது. உங்களுக்கு ஆல்ரவுண்டடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து ரைட் அண்ட் பாட்டம் மட்டும் இருக்குதா. இப்போ வந்து எனக்கு டாப் அண்ட் லெஃப்ட் வந்து வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா -12 -12 டாப் அண்ட் லெஃப்ட். அட் அ டைம்ல நீங்க வந்து ஒன்னா கொடுக்கணும்னா ரெண்டு வே வந்து நான் சொல்றேன். அப்ளை பண்றது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா 12 + 12 கொடுத்தீங்க, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரைட் அண்ட் பாட்டம்ல வந்து அப்ளை ஆகும். உங்களோட ஷேடோஸ், நீங்க கொடுக்குற ஷேடோ இன்னர் ஷேடோவா இருக்கலாம், இல்லை ட்ராப் ஷேடோவா இருக்கலாம். இதே வந்து மைனஸ்ல போச்சு அப்படின்னா அது வந்து டாப் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு வந்து வரும், அப்ளை ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மோஸ்டா கிரே கலருக்கு வந்து ஜம்ப் ஆயிருங்க. இதோட பர்சன்டேஜ் ஒபாசிட்டி வந்து 100% வந்து நீங்க வச்சுக்கலாம். நான் மோஸ்டா யூஸ் பண்றது என்னோட வே வந்து நான் சொல்றேன். மோஸ்டா நான் வந்து ஷேடோஸ் வந்து ரொம்ப தெரியுற மாதிரி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, லைட்டரா தான் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் ஃபுல் ஒயிட்ல இருக்கும்போது ஷேடோஸ் வந்து லைட்டரா இருக்கணும். நான் வந்து பிளர் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஆனா இந்த ரேஷியோ வந்து சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேபி நீங்க அதை யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்காக நான் ஷேடோஸை வந்து கொஞ்சம் டார்க்காவே வைக்கிறேன், அப்போ வந்து கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும். இப்போ வந்து
டாப் அண்ட் லெஃப்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இதே வந்து எனக்கு அட் அ டைம்ல எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சேம் இதுலயே போங்க. ரெண்டு வே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேல நான் சொல்லிடுறேன். டிராப் ஷேடோ போங்க, போயிட்டு இந்த இடத்துல வந்து 12 12 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்துருச்சா. ரைட் அண்ட் பாட்டம் வந்து வந்துடும். இதோட பிளர் வந்து 24 கொடுத்துருக்கேன் நான். இப்போ இந்த கலர் நீங்க வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் கோடை வந்து பெட்டர் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சேம் அதே இதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் வந்து 100%. அவ்வளவுதான். இதுல வந்து ஸ்ப்ரெட் கொடுக்கறது அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரெட் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எது வரைக்கும் அந்த ஷேடோ வரணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரெட் வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றது. ஓகேங்களா. இப்ப இது வந்து ஒரு வே. ரெண்டு ஷேடோ கொடுத்து ஆல்ரவுண்டடா ஃபுல்லா வந்து வர வைக்கிறது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஷேடோஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு 0 0 வச்சுக்கோங்க. இது ஒரு வே. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 0 0 வச்சுட்டு பிளர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா நீங்க வந்து இப்போ 4 அப்படி வைக்கும் போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் கிளிக் பண்ணல, இதை பாருங்க உங்களுக்கே தெரியும் ஒரு நார்மல் ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கும். கலரும் கூட நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி தான் இருக்கும். நீங்க எவ்வளவு பிளர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா பிளெண்ட் ஆகும் கொஞ்சம். அப்ப வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரக்க சான்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பிளர் எஃபெக்ட் வந்து நிறைய கொடுங்க. அப்ப வந்து அந்த கிரே கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சுத்தி ஆல்ரவுண்டடா. அப்பதான் வந்து ஒரு ஷேடோ லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு எவ்வளோ இது ஸ்ப்ரெட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் ஆப்ஷன் யூஸ் பண்றது அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களோட வே. ஓகேங்களா. டிசைனர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு வே. 0 0 வச்சிங்க அப்படின்னா ஆல்ரவுண்டடா சுத்தி உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டடா ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட் வந்து வரும். இது வந்து ஒரு வே. ரெண்டு ட்ராப் ஷேடோ எடுத்திருக்கோம். ஒன்று வந்து நெகட்டிவ்ல, இன்னொன்று வந்து பாசிட்டிவ்ல. ரெண்டு வே. ஓகேங்களா. இதில் நீங்கள் எந்த வே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து லைட்டஸ்டா யூஸ் பண்ணுங்க. உங்களோட டிசைன் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க ரொம்ப லைட்டா கொடுக்கும்போது ஷேடோஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்காது. அந்த கார்டு இருக்கும்ல, இப்போ நம்ம கார்டு டிசைன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்காது. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரோக் ஆட் பண்றேன் பாருங்க. அதையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லைட்டஸ்ட் கிரே கலருக்கு போயிருங்க. இந்த லெவலுக்கு தெரியற மாதிரி இருந்தா உங்களுக்கு போதும். ஓகேங்களா. அதோட ஸ்ட்ரோக்கோட இது வந்து வித் வந்து 1 இருக்கட்டும். ஓகேங்களா. ஒபாசிட்டி வந்து 100%. இப்போ பாருங்க இந்த ஷேடோஸ்க்கும் இந்த ஷேடோஸ்க்கும் எப்படி இருக்கு நீங்களே டிஃபரன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. எது வந்து ஒரு நீட்டா கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனலா கரெக்டா ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்றத வந்து நீங்களே கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஒரு டிசைன் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கார்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இ-காமர்ஸ் எடுத்துக்கோங்க. கார்ட்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்டோட லிஸ்ட் எல்லாமே இருக்குமா. அந்த டைம்ல வந்து நீங்க வச்சிருந்தீங்க டிசைன் மேபி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஷேடோஸ் அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் எந்த டிசைன் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ரொம்ப ஷேடோஸ் வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்துட்டு இன்னர் ஷேடோ வந்து சொல்றேன். ஓகேங்களா. இன்னர் ஷேடோல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்காக கலர் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இது வந்து ஸ்ப்ரெட். இது வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் 3D எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் காமிக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல ஒரு சைடு மட்டும் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 8 எக்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து 0 நான் கொடுக்குறேன். பிளர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறைப்போம். ஸ்ப்ரெட் வந்து 33. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து வரும். இது வந்து இந்த மாதிரி வரும். இது எல்லாமே வந்து
நீங்க 3D எஃபெக்ட்ல நியூமார்பிசம் எஃபெக்ட்லாம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேடோஸ் வச்சுதான் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை நீங்க ட்ரை பண்றது அப்படின்னாலும் பண்ணலாம். நியூமார்பிசம் வந்து ஆல்ரெடி நான் டிசைன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல ஃபுல்லாமே ஷேடோ பேஸ் பண்ணி தான் வந்து நியூமார்பிக் டிசைன் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து அதை ட்ரை பண்றது அப்படின்னாலும் நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்டா வந்து நம்ம வந்து வெப்சைட்ஸ் அந்த மாதிரில வந்துட்டு இன்னர் ஷேடோஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்டா வந்து ட்ராப் ஷேடோஸ் யூஸ் பண்ணுவோம், லேயர் பிளர் வந்து யூஸ் பண்ணுவோம், பேக்ரவுண்ட் பிளர் அந்த மாதிரி டிசைன் ஏற்ற மாதிரி என்ன மாதிரி டிசைன்ஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஷேடோஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னர்லாம் வந்து அவ்வளோவா இன்னர் ஷேடோஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ட்ராப் ஷேடோஸ் தான் வந்து மோஸ்டா கார்டுக்கு பட்டன்ஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம இப்படிதான் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ட்ராப் ஷேடோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எது பெட்டரா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதையே வந்து ரிப்பீட்டடா நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து ரெகுலரா எனக்கு வந்து ட்ராப் ஷேடோ வந்து சூஸ் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னா ஒரு ட்ராப் ஷேடோவை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல போய் எஃபெக்ட் ஸ்டைல் இருக்குல்ல அதை வந்து நீங்க ஆட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே பார்த்துட்டு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து குயிக்கா வந்து போயிட்டு நீங்க போய் இந்த இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட ஷேடோஸ் எல்லாமே இருக்கும். அதை போய் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும். இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான். உங்களோட விஷ் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் டிசைன் பண்றதுக்கு அந்த வேலை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொன்னு வந்துட்டு ஒரு பிளகின் வந்து நான் காமிக்கிறேன், இந்த பியூட்டிஃபுல் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நான் செலக்டில் இருக்கனால அந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயர் வந்து செலக்டில் இருக்கனால ஷேடோ வந்து அப்ளை ஆகுது. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ஓகேங்களா? உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது ஷேடோஸ் கொடுக்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சேம் அதே மாதிரி நம்ம ட்ராப் ஷேடோல வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வச்சு பண்றோம்ல, சேம் அதே கான்செப்ட்ல வந்து ஒர்க் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு ட்ராப் ஷேடோஸ் வந்து அப்ளை ஆகுதுன்னு பாருங்க நம்ம கிரியேட் பண்ண இதுல. அதே மாதிரி இந்த இடத்துல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கலர்ல போயிட்டு நீங்க வந்து லைட் கிரே கலரா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். தென் ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துடலாம். ஸ்ட்ரோக் கொடுத்தாச்சு. இதே வந்து திருப்பியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து ட்ரைஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது ஷேடோஸ். ஓகேங்களா? ப்ரீவியஸா இந்த இதுல என்ன ஷேடோ இருக்கோ சேம் அதே இதுதான் நம்ம வந்து அகைன் பிளக்கினை ஓபன் பண்ணும் போதும் அப்ளை ஆகுது. நம்ம ஃபிக்மால அப்ளை பண்றோம் அப்படின்னா மோர் தென் ஒன் ஷேடோஸ் வந்து நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபிக்மாக்கே போங்க. பிளகின் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கா நீங்க வந்து இப்பதான் கத்துக்கிறீங்க, லேர்ன் பண்றீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பேசிக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ராப் ஷேடோஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா சொல்லுங்க, நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். அதே மாதிரி கிராஃபிக் டிசைனர்ஸ் பத்தி சம்திங் கேக்குறீங்க, ப்ரௌசர் டிசைன்ஸ் எல்லாம். அதுல வந்து எனக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். யூஎக்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.